ஹாய்டா மை லிட்டில் கார்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்து டேக்குக்கு பிஎல் கோரோன் சாட் பார்த்தலாம். டைட்டில் நேம் வந்துட்டு ரிவெஞ்ச் ரொமான்ஸ் அடாப்டர் ஸ்டெப் பிரதர் வெர்ஷன். அன்கட் வந்து டெலிகிராமில் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிக்காதவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி, இது ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டடா. ரிவெஞ்ச் ரொமான்ஸ், ஃபோர்ஸ் ரொமான்ஸ், எமோஷ்னல், க்ரைம் சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் குட்டான ஸ்டோரியாக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எந்த ஒரு இன்ட்ரூவும் இல்லாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. அம்மா அம்மா அம்மா, ஏய் என்னடா ஜிகே சும்மா அம்மா அம்மான்ட்டு. அம்மா நான் தானே அம்மான்னு கூப்பிட்டுட்ருக்கேன். எங்கம்மா அந்த தயாங் மயிறு எங்கம்மா? என்னடா தயங்க எங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ கோவமாக வந்து கேட்டுட்ருக்க? அவன் ரூமில் தான் இருக்கான். ரூமில் தான் இருக்கானா? இன்றைக்கி அவனை முகரையை பேக்குறேன். என் விஷயத்தில் ரொம்ப தலையிட்டுருக்கான். அவனை இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்க. டேய், இதுக்குள்ள இவ்வளோ கோவம்? என்னாச்சு? என்ன பண்ண தயம்? என்ன பண்ணலேன்னு கேளுங்க. அம்மா, இன்னைக்கு அவனுக்கும் எனக்கும் விட்டாலும் என்னன்னாலும் நடக்கும். நீங்கள் ரூம் பக்கமே வரக்கூடாது, புரியுதா? நீங்கள் ரூம் பக்கம் வந்து ஏதாச்சும் கேட்டிங்கன்னா சத்தியமாக அவனை அடிச்சே கொண்டுருவேம்மா, அடிச்சே கொண்டுருவேன். இன்னைக்கு இருக்க அவனுக்கு. ஏ ஜிகே, என்ன பண்ண போகிற? அம்மா நீங்கள் வரக்கூடாது, வந்தீங்கன்னா நான் பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு கத்திட்டு இப்போ வேமா ஜேகே தயாங்கோட ரூமுக்கு தாண்டா போகிறான். போயிட்டு தயாங்கோட ரூம் டோரை ரொம்ப ஹார்டாக நாக் பண்ணுறான். ஆனால் தயாங் வந்து ஓப்பன் பண்ணல. ஜேக்கிக்கு இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. தயாங்கோ, ஏ தயாங் மயிறு, இப்போ கதவை திறக்கல, கதவை உடைச்சிட்டு உள்ள வருவேண்டா. உள்ளுங்க மயிரை வந்து கதவை திற தயாங் அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ தயாங் அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணுறான். செம்ம மாசு, செம்ம ஆட்டிடியூடு. அவன் இப்போ தான் ஒர்க்குக்கே கிளம்பிட்டுருக்கான் போலுக்கு. செம்ம க்யூட்டாக ப்ரிட்டியாக ஹேண்ட்ஸமாக வந்து நிற்கிறான். அப்படியே ஜெகே பார்க்குறான் முறைச்சி. தயாங்கோ என்னோட பொண்ணு, என்னோட பொண்ணு. என்ன பண்ணேன் பண்ண மைத்துக்கு என்னோட காலரை பிடிச்சி எப்படி பேசிகிட்டு இருக்கா? அத்தா ஜெக்கி மறு சோலை கட்டி ஒன்று முட்டைன்னு வையே. இந்த சைடு இருக்கிற சோலை அந்த பக்கம் திரும்பிக்கிறோம். அவளை ஏற்ற மாதிரி இருந்தா என்னோட காலரை பிடிச்சி என்னோட பண்ணன்னு என்கிட்டே வந்து கேட்ப. இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை, இதுக்கப்புறம் பண்ணிடுவேண்டா அவனை தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஜிக்கிக்கு சமக்கம் வந்துச்சு. அப்படியே தயாங்க போட்டு சீஸ்லேயே ஒரு பஞ்சு வைக்கிறான். தயாங்க்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே ஜேகே வெளுத்து ஜேகேயோட லிப்லேயே கிஸ் பண்ணிடுறான். ஜேகே பேந்த முழிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி சாக்கா தயாங்க பார்க்குறான். இப்போ அப்படியே தயாங்க தள்ளி விட்டு, தயாங்கோ என்னோட பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறான். திருப்பியும் தயாங் அவனோட சீஸை ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டு அவனோட லிப்பை லிக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி பைட் பண்ணிக்கிட்டு ஸ்மக் பண்ணிக்கிட்டே ஜேகேவை டாப் டு பாட்டம் பார்க்குறான். பார்த்துட்டு என்னடா மாப்பிள்ள, நல்லா இருந்துச்சா? டேஸ்ட்டாக இருந்துச்சா? எப்படி சீனு மாசாக இருந்துச்சா? வேற லெவலில் இருந்துச்சா? ஹேய் ஜேகே, இப்பெல்லாம் என்னோட சீஸில் ஸ்லாப் பண்ணேன்னு வை, வேற மாதிரி நடக்கும். இன்னும் மொய்த்து கூட என்னோட சீஸில் ஸ்லாப் பண்ணுற. எங்கே பாரு, உன்னோட அடி ஒட்டி வேற மாதிரி. ஆனால் என்னோட அடி ஒட்டி வேற மாதிரிட்டா இருக்கும். இங்கே பாரு, இன்னொரு டைம் என்னோட சீஸில் ஸ்லாப் பண்ண மகனே, என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸிக்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்.
ஜேகேக்கு இரிட்டேட்டிங்காக ஆயிடுச்சு. திருப்பி அகெயின் 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 தயாங்கோட சீஸில் ஸ்லாப் பண்ணிக்கிட்டே இருக்கான். தயாங்க ஒரு மாதிரியா ஜேகேவை முறைச்சிட்டு டாப் டு பாட்டம் பார்க்குறான். ஏய், இன்னைக்கு நைட்டு நடக்கணும்னா எப்படி நீ என்னை ஒட்டிக்கணும்டா, அடிச்சாதான்டா நைட்டு நடக்கும் அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிட்டுருக்கான். ஜேகே தயங்கூட காலரை பிடிச்சி பொறுக்கியோடா நீ, பொறுக்கியோ என்னடா என்னோட ஃபியான்சி என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான்லாம் போடுற புளுக்கு. எப்பார்த்தையோ நீ நினைக்கிறது எப்பயுமே நடக்காதுடா, நடக்காது. என்கிட்ட இருந்து என்னோட ஃபியான்சியை எப்பயுமே நீ பிரிக்க முடியாது. நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு அவ என்ன முட்டாளா, முட்டாளாடா. எவ்வளோ சீன் க்ரியேட் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். இங்கே பாரு தயாங், ஒன்று மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோ, இந்த ஜேகே எப்பயுமே உனக்கு கிடையாது. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் விரட்டுறேன்டா. உன்னையும் உங்கள் அப்பனையும் இந்த வீட்டில் விட்டு வெளியில் விரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ தயாங் ஒரு மாதிரி அவனோட லிப்பை லிக் பண்ணிக்கிட்டே, என்னடா மாப்பிள்ள, என்னைய என்ன வீட்டை விட்டு வேலை அனுப்ப போறியா? ட்ரை பண்ணு. உனக்கு நான் ஆகுறேன்டா மாப்பிள்ளையா, அப்புறம் என்னைய புறா வீட்டை விட்டு வெளில அனுப்புவேன். ஜிகே ஏ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட சீஸை கப் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஒன் ஹேண்டில் கப் பண்ணிட்டு, இப்போ உன்னை டக்குன்னு இழுத்து நச்சுன்னு ஒன்று கொடுத்த எனக்கு என் பாக்கெட்டில் இருக்கிற தாலிக்கயிறை எடுத்து உன் கழுத்தில் கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம்டா ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே பாரு, எங்கே பாரு. இப்போ பண்ண மாட்டேன், டைம் கிடைக்கும். உன்னையும் உன்னோட ஃபேன்ஸையும் பிரிப்பேன். நான் உனக்கு மாப்பிள்ளையாவே. ஓகேவா? இங்கே பாருங்க செல்லக்குட்டி, அந்த மாமாவுக்கு டைம் ஆயிடுச்சு, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. உன்னோட கேஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இல்லை, எனக்கு அதுக்கும் மேலே கேஸ் அங்கே போயிட்டுருக்கு. நான் போகிறேன், இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு நைட்டு வந்து விஷயத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். ஜேகே தயாம் பேசுகிறத கேட்க கேட்க அப்படியே கோவம் உச்சிக்கு ஏறுது. மயிறு, உன்னை இந்த வீட்டை விட்டு வெளில விரட்டுறேன்டா, நான் வெளில விரட்டுறேன். யாருக்கு யார் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்ப்பேன்டா தயாங் மயிறு. டியூட்டிக்கா டைம் ஆகுது, போ போ, வைக்கிறேன்டா உன் டியூட்டிக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி ஜேகே இப்படி சொல்லிட்டு இருக்கான். இப்போது தயாங்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்படியே தயாங் ஃபோனை எடுத்து பார்க்குறான். எடுத்து பார்த்துட்டு அப்படியே இப்போ ஜேகே பார்த்து திரும்புகிறான். திரும்பிட்டு, ஜேகே டார்லிங், மாமாவுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. நெக்ஸ்ட் கேஸ், நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மாமா கொஞ்சம் பிஸி. அவங்க கூட இப்படி விளாட்றதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லைடா பேபி. மாமா நைட்டு வந்து உங்ககிட்ட விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட சீஸில் லைட்டாக தட்டிட்டு அப்படியே போயிடும். ஜேகேக்கு சமக்கவும், தயங்கோ, உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளில அனுப்பணும்னு எனக்கு தெரியும்டா. அந்த ஜேகேக்கு தெரியாதா? உன்னை எப்படி அனுப்புகிறேன்னு மட்டும் பாரு. நீ உன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணு, நான் என்னோட இன்வெஸ்டிகேஷனை ஆக்டிவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கான் ஜேகே. இப்போது தயாங்
அவன் வீட்டு ஸ்டெப்ல இருந்து இறங்கி வந்துட்டுருக்கான். செம்ம மாசா, செம்ம ஆட்டிடியூடா ஹேண்ட் வாட்சை சரி பண்ணிக்கிட்டே இறங்கி வந்துட்டுருக்கான். தயாங், என்ன டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சா? வந்து ஒரு வா சாப்பிட்டு போ தயாங். ஆமாம், எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. ஸோ நான் பாயிண்ட்டுக்கு கரெக்டாக போகணும். எனக்கு இப்போ தான் கால் வந்துச்சு. நான் கிளம்புறேம்மா. தயாங், ம் சொல்லுங்கம்மா. ஜேகே இப்போ ரொம்ப கோவமாக அவன்கிட்ட வந்தானே, உன்னை அடிச்சிட்டானா? அவன் சில்லுவண்டுமா, அவனை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் அவனை பற்றி worry பண்ணிக்காதீங்க. அவனை நான் பார்த்துக்கிறேன். தயாங், ம் சொல்லுங்கம்மா. தயாங், ஜேகே அண்ட் ஜேகேயோட ஃபேன்ஸுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும், ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளன வர முடியுமா? ஃபேமிலியாக தான் சேர்ந்து போய் எடுக்கணும். உங்கள் அப்பா உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க, அதான் கேட்குறேன். ஓ, ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா? ஓகேம்மா, பார்க்கலாம். எத்தனை மணிக்கு போகிறீங்க? சாயங்காலம் 5 மணிக்கு. ஓ, 5 மணிக்கா? சரிம்மா, என்னோடய கேஸ் முடிஞ்சுன்னா வந்துடுறேன். நீங்களாம் வந்து எனக்காண்டி வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா என்னோடய கேஸ் எப்படி இருக்குன்னே தெரியாது. ரொம்ப காம்ப்ளிமெண்டடாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்களாம் கிளம்பி போங்க, ஓகேவா? என்னால் முடிஞ்சுன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கடைக்கே வந்துடுறேன். லொக்கேஷனை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிடுங்க, ஓகேவாம்மா? ம் ஓகே தயாங். இந்த வீட்லேயே நீ ஒரு ஆள் தான் பொறுப்பாக இருக்க, ஜேகே மாதிரி இல்லாமல். ம் நான் எப்பயுமே பொறுப்பாக தான் இருப்பேன். பிகாஸ் ஐம் எ போலீஸ். ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருப்பேன். எனக்கு டைமுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கணுமா? சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ பேசிகிட்ருக்கேன், எனக்கு டைம் கிடையாது, நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் இப்போ வீட்டை விட்டு வெளில வரான். ஹலோ யோங்கி, அங்கே என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு? ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. தயாங், நான் இப்போ ஒரு ஸ்பாட்டோட லொக்கேஷனும் உனக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீ உடனே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வா. மேட்ரை சொல்லுடா. டேய், இங்கே மேட்ரே பெரிய சீனாக இருக்குது. நீ கிளம்பி ஸ்பாட்டுக்கு வாடா. அங்கே நின்றுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காம நீ டென்ஷன் பண்ணாமல் கிளம்பி வா தயம். ஏய், நீ எதுக்கு இப்படி சலிச்சுக்கிற? பின்ன என்னை ஒரு ஆளை இங்கே விட்டுட்டு வீட்டில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க மயிறு? இங்கே எல்லாத்தையும் கட்டி மேய்க்கிறக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆகுது. ஒரு பக்கம் பப்ளிக்கை மேய்க்க வேண்டியதாக இருக்குது, இன்னொரு பக்கம் இவங்க ஃபேமிலியை மேய்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னால் ஒரு ஆளால் சமாளிக்க முடியல தயம். தயவு செய்து ஸ்பாட்டுக்கு வந்து தொலை. உன்னோட ரிவெஞ்சை அப்புறம் தூக்கி போடு. அங்கே ரிவெஞ்ச் எடுக்கிறத விட்றா. முதல்ல இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி கேஸ் ஆரம்பிச்சு விட்றா. ஏய், எதுக்குள்ள அந்த கத்திட்டு அழுத்துக்கிட்டு இருக்கா? வந்து தொலைகிறேன், ஃபோனை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க இப்போ ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே அவன் காரில் ஏறி காரை ட்ரைவ் பண்ணி இப்போ யூங்கி ஷேர் பண்ண அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். யூங்கியும் போலீஸ் தான், தயாங்கோட ஃப்ரெண்டுடா. இப்போ அப்படி ஸ்பாட்டில் போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு இறங்கி நடந்து போகிறோம். பப்ளிக்கெல்லாம் தயாங்கிட்ட வந்துட்டு, சார் இது கண்டிப்பாக ஒரு கொலையாக தான் சார் இருக்கணும், கொலையாக தான் இருக்கணும், யார் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சே ஆகணும். நைட்டு ஒரு சவுண்டெல்லாம் கேட்டுச்சு சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயாங்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கா. அண்ணா போலீஸுன்னு நாங்கள் எதுக்கு இருக்கோம்? நடந்தது என்னன்னு கண்டுபிடிக்க தானே இருக்கோம். பாருங்க, பப்ளிக்கெல்லாம் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, புரியுதா? நான் சொல்கிறத கேட்டுட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கும். எங்கள் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் பப்ளிக்கெல்லாம் எங்களுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் எங்களால் பண்ண முடியும். சும்மா வந்துக்கிட்டு தோண அது இதுன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களால் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும்? அது சூசைடோ இல்லை மர்டரோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா? நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு கத்துறான். இப்போது பப்ளிக்கில் இருந்து யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் அந்த கூட்டத்தில் இருந்து கத்துறாங்க. ஒரு லேடி தான்.
போலீஸ்லாம் காசு வாங்கிட்டு யார் வந்துட்டு கொலை பண்ணாங்களோ அவங்கள விட்டுருவாங்க. போலீஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான். இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டீங்களா? இப்போ இவங்களும் போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க? இந்த கொலை யார் பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு உண்மையான குற்றவாளியை தப்பிக்க விட்டு இது சூசைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருவாங்க. அப்படின்ற மாதிரி பப்ளிக்கில் இருந்து ஒரு லேடி கூட்டத்துலேருந்து ஒரு லேடி கத்துது. ஆனால் அது யாருன்னு தெரில. இப்போ தாங்க அப்படியே பப்ளிக் எல்லாத்தையும் பார்த்து போலீஸ்னா சும்மாவா சும்மாவா படித்து குளிச்சு இந்த இடத்துக்கு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கோம். அவங்கள பற்றி எவ்வளோ கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் நினப்பை மாற்றணும். எது மர்டரோ சூசைடோ அது என்னன்னு எனக்கு தெரியாது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும். பப்ளிக்கெல்லாம் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஏன் அந்த பையனா உங்கள் சொந்தக்காரனா? சார் சொந்தக்காரங்க இல்லை சார். இருந்தாலும் இத்தனை பேர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னா அப்போ இது ஒரு பப்ளிக் இஷ்யூவாக தான் வரும். நாங்கள் எல்லாருமே இருந்திருக்கோம். எங்களுக்கே தெரியாமல் எப்படி மர்டர் நடந்திருக்கோம் சொல்லுங்கள் சார். உங்கள் வாயிலேருந்தே உண்மை வருது. நாங்கள் எல்லாருமே இருக்கும்போது எப்படி மர்டர் நடந்திருக்குன்னு கேட்குறீங்க? அப்போ இதுக்கு பேர் மர்டரா? அவன் சூசைட் பண்ணியிருக்கான். அது என்ன ரீசன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். பப்ளிக் எல்லாரும் வாயை மூடிட்டு சைலண்ட்டாக இருக்கணும். புரியுதா? இதுக்கு மேலே ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போலீஸ் ஏதாவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தயம் மாட்டிகிட்டு இருக்கான். இப்போ பப்ளிக்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார் என்ன சார் நீங்கள் பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? அதாவது நாங்கள் வந்து ஒரு நியாயத்தை கேட்க வந்தால் எங்களையும் தூக்கி நீங்கள் உள்ள போடுவீங்களா? போடுங்க சார் போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தயாங்க மொச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. தேங்க்கு செம கோவமாயிடுச்சு. யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து தான் கத்துறான். இப்போ யூங்கி ஓடி வந்துட்டு இது கூட கத்திக்கிட்டு இருக்க என்னடா இவங்கெல்லாம் இப்படி அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் கொஞ்ச நேரத்தில் இந்த பப்ளிக்லாம் கிளியர் ஆகணும். இல்லாட்டினா எல்லாத்தையும் முட்டி தட்டி தூக்கி ஜெயிலுக்குள்ளே போடுறான். வர்றதை பார்த்துக்கலாம். பப்ளிக்டா இப்பெல்லாம் பேசாத. என்னோட பப்ளிக்கு மயிருன்ட்டு டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னைய இன்வெஸ்டிகேஷன் பண்ண விட மாட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி நிறைய ப்ரெஷர் மேலே இருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கண்டுபிடிக்கல நியூஸ் நம்ம தெரிஞ்சதே எனக்கு இப்போ தான் தெரியும். இப்போ கண்டுபிடிக்க முடியும். எல்லாத்தையும் சைலண்ட்டாக இருக்க சொல்லு. இவங்க கத்துலே எனக்கு என்ன கண்டுபிடிக்கிறதுனே தெரியாது. இது ஒரு சூசைடு கூட மர்டர் ஆக்கிடுவாங்க உங்களுக்கு. இவங்க தயவுசெய்து கம்முன்னு இருக்க சொல்லுது யூங்கி அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு மாதிரி டென்ஷனில் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே யூங்கி பப்ளிக்கை பார்த்து இங்கே பாருங்கள் எல்லாரும் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? எங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ண விடுங்க. எங்களோட ஒர்க்கை பண்ண விடுங்க. இப்படி பண்ண விடாமல் நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரில் மேலிடத்துக்கு என்ன பதில் சொல்கிறது, உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு போலீஸ் பொழப்பே நாய் பொழப்பாக போயிட்டுருக்கு. இல்லை நீங்கள் வேறு ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர் கொடுக்குறீங்க. எங்கள் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் எல்லாம் நீதி தெய்வத்தை கும்பிட்றவங்க, நீதி தேவதையை கும்பிட்றவங்க. நீதி என்னவோ அதை நிரூபிப்போம். தேங்க்ஸ் சார் அப்படி கிடையாது. அவர் யாருன்னு இந்த வேர்ல்டுக்கு ப்ரூஃப் பண்ணுவார். இது சூசைடோ மர்டரோ, சூசைடாக இருந்தால் அந்த சூசைடுக்கான ரீசன் வெளியில் வரும். ஒரு வேளை மர்டராக இருந்தால் அந்த மர்டரை யார் பண்ணாங்களோ அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். பப்ளிக்கெல்லாம் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கொஞ்சம் எங்களுக்கும் டைம் கொடுக்கணும். புரியுதா? நாங்கள் உண்மை என்னவோ அதை நிரூபிப்போம். எவன்கிட்டையும் காசை வாங்கிட்டு அவனை தப்பிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் படிக்காமல் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கல. படித்து சொந்த அறிவால் தான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம். ஸோ தேங்க்ஸ் சார். இதுக்கான ஆக்ஷனாக எடுப்பாங்க. எங்களை நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஒவ்வொரு விஷயமும் பப்ளிக்காக தான் நாங்கள் பண்ண போகிறோம். எதையும் மறைச்சி நாங்கள் பண்ண போகிறது கிடையாது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பப்ளிக்காக தான் நடக்கும். ஸோ இதனால் யாருமே ஒரி பண்ணிக்க வேணாம். எல்லாமே பப்ளிக்கு நியூஸில் லைவாக தான் போகும். ஸோ இதை பற்றி யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருப்போம். லைவாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க எப்படி சொல்லிட்டுருக்கான். அப்படியே தான் இவங்க பார்த்து ஒரு முறை தான் என்னோட மொயிறு நியூஸ் பப்ளிக்காக லைவாக பண்ணிகிட்டு போட்டுக்கு இருக்கா. இங்கே எப்போ லைவாக பண்ண முடியும்? வச்சு செஞ்சுருவாங்க நம்மளை.
டேய் தயாங், இப்போதைக்கு வேறு வழி கிடையாது தயாங். இப்போ நம்ம பப்ளிக்காக அதெல்லாம் பண்ணலைன்னா இவங்க ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, உனக்கே தெரியுதுல்ல அப்படின்ற மாதிரி இப்படி தயாங்க யோங்கி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு சவுண்டு கேட்குது. சார் சார் அப்படின்ற மாதிரி ஒரு அழுகிற சவுண்டு கேட்குது. இப்போ தயாங்கன் யோங்கி அட் அ டைமில் திரும்பி பார்க்குறாங்க. சார், இறந்து போனது என்னோட ஃப்ரெண்டு தான் சார், என்னோட ஃப்ரெண்டு தான். என்ன தெரில சார், நல்லா தான் இருந்தான். ஒரு 2 நாளாகவே ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தான். எதுக்குடா அப்படி டிஸ்டர்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் சார். ஒன்றும் இல்லைன்னு சொன்னான். எப்பயுமே காஃபி குடிக்க மாட்டான், டீ குடிக்க மாட்டான், ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் இல்லை, தம் அடிக்கிற பழக்கம் இல்லை, எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே அவங்கிட்ட இல்லை சார், இல்லை. ஆனால் ஒரு 2 நாளாக ரொம்பவே தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறான், காஃபி குடிக்கிறான், ட்ரிங்க் பண்ணுறான், தம் பண்ணுறான். இதெல்லாம் என் கண்ணால் நான் பார்த்தேன் சார். எதுக்குடா அப்படி இருக்க, என்னாச்சு, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுகிட்டே இருந்தேன் சார். ஆனாவே எதுவுமே சொல்ல மாட்டேன்டியா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே இருந்தான் சார். அப்புறம் எதுக்கு சூசைட் பண்ணிட்டான்னு எனக்கு தெரில சார். ஐ திங்க் இவனுக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கணும், யாரோ தூண்டி விட்டு தான் சார் இப்படி பண்ணியிருக்கான். இதை நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு பையன் அப்படியே வந்து அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கான். இப்போ தாங்க அப்படியே அந்த பையனை பார்த்து திரும்பி, ஏய் யார் நீ, உன் பேர் என்ன சார்? என் பேர் ஜிமின் சார். கிங்கு என்னோடய ஃப்ரெண்டு தான், ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்கான். நேற்று நைட்டு கூட எனக்கு கால் பண்ணி, ஜிம்னா எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கலை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு மனசே பாரமாக இருக்குது, மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னை யாரோ வந்து கூப்பிட்றாங்க ஜிமினா, நான் போக போகிறேன், எனக்கு இருக்க பிடிக்கல ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் சார். நானும் அவனை அதெல்லாம் திங்க் பண்ணாதடா, நல்லா தூக்கம் இல்லாமல் தான் நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட இமேஜின் தான் இது, தூங்குனா சரியாக போயிடும்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் சார். அப்புறம் ரொம்ப நேரமாக பேசினா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்ககிட்ட பேசினது தான் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன், இனிமேல் எதையும் பற்றி நான் திங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் சார் பேசிட்டு ஃபோனை வச்சான். அதுக்கப்புறம் எப்படி சார் இப்படி பண்ணிக்கிடுவான், சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தூண்டல் இருக்குது சார் அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின் வந்துக்கிட்டே சொல்கிறான். இப்போது தயாங்க ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இப்போ யூங்கியை பார்த்து, யோங்க இந்த பையன் சொல்கிறத பார்த்தா அவன் நல்லா தான் தூங்கிட்டு இருந்திருக்கான், அதாவது ஃபோனை கட் பண்ணிவிட்டு இனிமே எதை பற்றியும் திங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தூங்கிட்டு இருந்த ஒரு பர்சன் எப்படி ஹேண்டை கட் பண்ணிக்கிடுவான்? ஐ திங்க் இதுக்கு பின்னாடி தூண்டல் இருக்கணும். என்னோட கணிப்பு கரெக்டுனா திஸ் இஸ் சூசைட் அண்ட் மர்டர், ரெண்டுத்துலேயும் ஜாயிண்ட் ஆகும். இது சூசைட் தான், இவன் சூசைட் தான் பண்ணிக்கிட்டான், ஆனால் இதுக்கு பின்னாடி தூண்டல் இருக்குது அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். யுங்கி நீ என்ன நினைக்கிற? அதுதான் எனக்கும் புரியலதா. அவ்வளோ நார்மலாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ண பையன் எப்படி திருப்பி சூசைட் பண்ணிக்கிறவான்? கண்டிப்பாக நீ சொன்னது மாதிரி இதுக்கு பின்னாடி யாரோ தூண்டி விட்டுருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யுங்கியும் சொல்ல, இப்போ அப்படியே தயாங் ஜிமினை பார்த்து திரும்பி, ஓகே ஜிமின், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வரீங்களா? ஒரு எஃப்ஐஆர் எழுதி கொடுத்துட்டு போங்க. சார், நான் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொன்னால் ரொம்பவே புவர் பாய், என்னை விட்டுருங்க, ஏதோ என் ஃப்ரெண்டுக்கு நியாயம் கிடைக்கணுன்றக்காண்டி தான் உங்ககிட்ட வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன். போலீஸு கோர்ட்டு அப்படிலாம் என்னால் அலைய முடியாது சார். ஏய் யோங்கி, என்னடா இவன் போலீஸு கோர்ட்டுன்னு அலைய முடியாதுன்னு இருக்கான், நான் நீயே பேசி இவனை நீயே டீல் பண்ண, இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வா, விசாரிக்கணும், டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காம இவன் வேற என்னை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான், ஏன்னா நீயே டீல் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி யோங்கிக்கிட்ட ஜிமினை ஒப்படைச்சிட்டு அப்படியே இப்போ தாங்
அங்கே அந்த ஸ்பாட்டுக்கு போகிறான். இப்போ யூங்கி தான் ஜிமின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்க ஜிமின், கொஞ்சம் போலீஸ்க்கு ஒத்துழைங்க. இவ்வளோ தூரம் இன்ஃபர்மேஷன் தந்தீங்களே, இதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் வந்துட்டு சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்டோட சூசைடுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லிட்டு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியும். அதனால தயவு செய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற வாக்குமூலத்தால் தான் எங்களால் அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். இது சூசைடாக மர்டரான்னு சொல்லிட்டு இங்கே பெரிய கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் வேற எப்படி வந்து சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ பப்ளிக்கெல்லாம் வேறு மாதிரி எங்களை பேசிக்கிட்டு இருப்பாங்க. தயவு செய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் எழுதி கொடுங்க. நாங்கள் உங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி யூங்கி வந்து ஜிமின்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். சார், நான் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம் சார். எனக்கு ஒரு அப்பா ஒரு தங்கச்சி மட்டும்தான் சார். நான் வேலை பார்த்து தான் சார் குடும்பத்தையே ஓட்டிகிட்ருக்கேன். என் தங்கச்சி படிக்கிற பொண்ணு சார், படிக்கிற பொண்ணு. நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்தேன்னா கண்டிப்பாக யார் கிங்கோட மர்டருக்கு பின்னாடி இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வாக்குமூலம் கொடுக்கறது தெரிஞ்சிச்சுன்னா என்னோட அப்பாவையும் என்னோட தங்கச்சியும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது சார். என்னோட ஃப்ரெண்டுக்கு நியாயம் கிடைக்கணும், அதுக்காண்டி தான் இதையே நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் சார். என்னால் இருக்க முடியல சார், அதனால தான் வந்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க சார். என்னை விட்டுருங்க, என்னை ஆளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் இப்படி பேசிகிட்டு இருக்கான். யூங்கிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ ஜிமினோட காலர் பிடிச்சி என்னோட நினச்சிட்ருக்கா, என்ன நினச்சிட்ருக்கா, எங்களை என்ன ஈனமான நினச்சிட்ருக்கியா, உண்மையை சொல்லு. கிங்கோட மர்டருக்கு பின்னாடி நீ தானே இருக்கா, நீ தானே அவனை தூண்டி விட்ட, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட கேட்டுருக்கான். ஜிமின் அப்படியே அழுகவே ஆரம்பிச்சிடான். சார், என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அவனோட மர்டருக்கு நான் எதுக்கு சார் ரீசனாக இருக்க போகிறேன். நானே உங்ககிட்ட இவ்வளோ உண்மையும் வந்து சொல்லிட்டுருக்கேன், என்னைய போயிட்டு சொல்லிட்டுருக்கீங்க. அப்புறம் என்னோட மயிறு இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டோட சூசைடோ மர்டரோ அது என்னமோ என்ன இதோ வாக்குமூலம் வந்து கொடு, கண்டுபிடிக்கணும். நீ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். உன் ஃப்ரெண்டோட இந்த சூசைடுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, என்ன ரீசன் இருக்குன்னு கண்டுபிடிக்க வேணாமா, உனக்கு நீதி கிடைக்க வேணாமா. இங்கே பாரு, ஒழுங்கா எங்ககிட்ட வந்து சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒரு வாக்கு மூலமாக எழுதி கொடு. உங்கள் அப்பாவுக்கும் உன் தங்கச்சிக்கும் எதுவுமே ஆகாது. நாங்கள் இருக்கோம்ல, எங்களை மீறி எவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நாங்களும் பார்க்குறோம், சரியா? எதுவுமே ஆகாது. இப்படி பப்ளிக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வந்துட்டு இடைஞ்சலாக இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி எங்கள் ஒர்க்கை பண்ண முடியும்? வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டு என்னை சொல்லிடாதீங்க, என்னை மாட்டி விட்டுறாதீங்கன்னா அப்போ நீ தான் அதெல்லாம் பண்ணியா? மீமுக்குனே போலீஸை திசை திருப்பி விடுறியா அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட கேட்டுட்ருக்க. சார், நான் எதுக்கு சார் உங்களை திசை திருப்பி விட போகிறேன்? இல்லை சார், உண்மையிலே இல்லை சார். இல்லை, அப்போ வந்து மூடிட்டு வாக்குமூலம் எழுதி கொடு அப்படின்ற மாதிரி இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்க. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். இங்கிட்டு தாங் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்பவே இந்த கேஸு காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. ரொம்ப தாங்க சுத்த விடுது. இது ஒரு பக்கம் சூசைடா இல்லை மர்டரா என்னன்னே தெரியாத லெவலுக்கு ரொம்ப பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்களா இல்லை அவனே சூசைட் பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு தெரியாத லெவலுக்கு இப்போ தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றி திரியிறான். இப்போது இந்த நியூஸ் எல்லாம் டிவியில் லைவாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஜியோன் கார்ப்பரேஷன் நிறுவனத்தை சேர்ந்த கிங் என்ற நபர் தற்கொலை, போலீஸ் விசாரிக்கின்றனர் அப்படின்ற மாதிரி இப்படி ஓடிட்டுருக்கு. இதை ஜேகேவோட அம்மா டிவியில் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜேகேவை தான் கூப்பிட்றாங்க. ஜேகே, ஜேகே அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ ஜேகேவும், மா எதுக்கு தான் இந்த கத்திட்டு இருக்கீங்க? இப்போ குறை உசுரை அவன் எடுத்துகிட்டு போனோம், மீதி உசுரை நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஸ்டெப்பை விட்டு இறங்கி வரான். இப்போது ஜேகேவோட அம்மா ஜேகேவை பார்த்து, டேய் என்னடா உன்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு பர்சன் இறந்து போயிட்டதாக டிவியில் வந்துட்டுருக்கு, உனக்கு இன்னும் நியூஸ் வரலையா அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து கேட்க ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்கிறீங்க? இங்கே பாருடா டிவியை அப்படின்ற மாதிரி டிவியை பார்க்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே சோபாவில் போயிட்டு உட்காந்துட்டு நியூஸ் பார்த்துட்ருக்கான்.
அதில் என்ன ஓடிட்டுருக்குன்னா தயாங் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த டிவியில் லைவாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது ஒன்றுமே புரியாமல் ஜேகே எதுக்கு இந்த நியூஸை பற்றி நம்மக்கிட்ட யாருமே சொல்லலை, நம்ம ஒர்க்கர்ஸ் கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறான்டா. ஃபோனு சுவிட்ச் ஆஃபு. யார் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டது, இவ்வளோ நேரம் ஃபோன் எப்படி சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைனை போயிட்டு எடுத்து பார்க்குறான். அதாவது வீட்டோட லேண்ட்லைனுக்காவது கால் வரணும்ல, அதை போயிட்டு எடுத்து பார்க்குறான். லேண்ட்லைனே கட்டாகி போய் கிடக்குது. அம்மா என்னம்மா வீட்டில் இருக்கிற லேண்ட்லைன் கட்டாகி போய் கிடக்குது, என்னம்மா நடந்துட்டுருக்குங்க அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். தெரியலேடா. மா கேட்டில் வாட்ச்மேனுக்கு கால் வந்திருக்கணும்ல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வீட்டை விட்டு வெளில வந்துட்டு வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு ஃபோனை செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கேயுமே ஃபோன் வயர் கட்டாகி போய் கிடக்குது. இப்போ வாட்ச்மேனை பார்த்து கேட்டுட்ருக்கான் ஜேகே. யோ வாட்ச்மேன், ஃபோன் வயர் எதுக்குயா கட்டாகி போய் கிடக்குது, என்ன நடந்துட்டுருக்கு? என்னோடய ஃபோன் சுவிட்ச் ஆஃபு, வீட்டில் இருக்கிற லேண்ட்லைன் கட் ஆகிருக்கு, இங்கே உன்னோட ஆஃபீஸில் இருக்கிற லேண்ட்லைன் கட் ஆகிருக்கு, என்ன லட்சணமேரா நீ வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்ருக்க, அதுக்கு தான் உன்னை வாட்ச்மேன் உட்கார வச்சுருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாட்ச்மேனை பிடிச்சி கத்திட்டு என்ன நடந்துட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு சிசிடிவி வந்து செட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதை எடுத்து பார்த்துட்ருக்கான்டா. எல்லாமே பிளாங்காக தான் தெரியுது, ஒன்றும் கூட இதாக இல்லை, எல்லாமே எரர் காமிக்குது. ஒரு மாதிரி பைத்தியமே பிடிச்சிருச்சு ஜேகேக்கு. என்னோட சிசிடிவி வந்து பிளாங்காக தெரியுது, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு இவன் அந்த லேப்டாப்பையும் மூடி வச்சுட்டு ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி இப்போ அவனோட பிஏக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ டேய், என்னடா நடந்துட்டுருக்கு? கிங்கோ இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டுருக்காங்க, என்ன நடந்துட்டுருக்கு? சார் எத்தனை தடவை சார் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறது, ஏன் சார் உங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டிருக்கீங்க? உங்களோட லேண்ட்லைனுக்கு கால் பண்ணாலும் கீன் தான் போகுது, நாட் ரீச்சபிள்னு வருது. உங்களோட கேட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் அங்கேயும் அதே மாதிரி தான். என்ன சார் நடந்துட்டுருக்கு? சார் இப்போ ப்ராப்ளம் எல்லாம் உங்கள் பக்கம் திரும்புது சார். நீங்கள் உங்களோட ஃபோன் சுவிச் ஆஃபு, உங்களோட லேண்ட்லைன் நம்பர் கட் ஆகிருக்கு, உங்களோட கேட்டோட நம்பர் கட்டு. இப்போது போலீஸ்க்கு உங்கள் மேலே தான் சார் டவுட் வரும். ஏன் சார் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க? இங்கே பெரிய இஷ்யூவாகவே போயிட்டுருக்கு. இப்போது பப்ளிக் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் தான் மர்டர் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் கிங்கு உங்களோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது கிங்கு சூசைட் பண்ணிக்கிட்டான். இந்த டைம் பார்த்து உங்களோட ஃபோன் சுவிச் ஆஃப், உங்களோட லேண்ட்லைன் கட்டு எல்லாமே கட்டுன்ற போது நீங்கள் தான் சூசைட் பண்ணி, நீங்கள் தான் மர்டர் பண்ண தூண்டி விட்டுருப்பீங்க, நீங்கள் தான் சூசைட் பண்ண தூண்டி விட்டுருப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை சொல்லிட்டுருக்காங்க சார். இங்கே கிட்ட அதை தான் சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் டிவி ஆன் பண்ணி உடனே பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி. இப்போது பிஏ வந்து ஜேகே கிட்ட சொல்ல, இப்போ ஜேகே ஒரு மாதிரி டிவியை திரும்பி பார்க்குறான். இப்போ பப்ளிக் எல்லாம் என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா கிட்ட, சார் கண்டிப்பாக இந்த சூசைடுக்கு பின்னாடி அந்த பையனோட சிஇஓவை தான் அது ரீசனாக இருக்க முடியும். ஏன்னா அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டது கூட தெரியாமல் இது வரைக்கும் சிஇஓன்னு ஒருத்தவன் இந்த ஸ்பாட்டுக்கு வரவே கிடையாது. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கவே கிடையாது. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பின்னாடி இவனோட சிஇஓ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பப்ளிக் எல்லாம் எப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே ஒரு மாதிரி சாக்கா இதையே பார்த்துட்டு இருக்கான். டேய் என்னோட சொல்லிட்டுருக்கீங்க எல்லாம், அவனை எதுக்குடா நான் சூசைட் பண்ண வைக்க போகிறேன், அவனை எதுக்கு தான் நான் மர்டர் பண்ண போகிறேன், இன்னும் சொல்லிட்டுருக்கீங்க, இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவன் இங்கே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கான். இப்போ தயாங்க ஒரு பக்கம் திங்க் பண்ணுறான். ஆமாம், சிஇஓ இங்கே வந்து நிற்கணும்ல, வந்து ஜேகே தானே சிஇஓ, எதுக்கு இங்கே வரல? இவங்க இந்த கேஸ் உண்மையிலே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜேகேவை தான் விசாரிக்கணும். இவனையும் கூட்டிகிட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கான். இவங்க இப்போ தயங்க பார்த்து, எனக்கு என்னமோ ஜேகே மேலே டவுட்டே கிடையாது, ஜேகே இப்படிப்பட்ட ஆளே கிடையாது, நீ என்னமோ அவனை ரிவெஞ்ச் எடுக்கணுன்றக்காண்டி வேற மாதிரி ரூட்டில் போயிட்டுருக்கேன்னு தெரியுது தயாங், தயவுசெய்து அவனை ரிவெஞ்ச் எடுக்க இதை வந்துட்டு கையில் எடுக்காத, ஜேகே அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளவோ சொல்கிறான். ஆனால் தயாங் கேட்க மாட்டான். அதனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க. இங்கே பாரு, இங்கே மர்டர் நடந்திருக்கா சூசைட் நடந்திருக்கா என்னான்னு தெரில, சிஇஓன்னு ஒரு மயிறு இருக்கான், ஆனால் அவன் எதுக்கு இங்கே இன்னும் வரல, இதை பற்றி எதுவுமே பேசலைனா இப்போ என்ன நடந்துட்டுருக்குங்க, இதுலேருந்து உனக்கு டவுட்டு வரலையா? எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, எனக்கு ஜேகே மேலே டவுட்டாக தான் இருக்குது, இப்போ போயிட்டு என்ன நடந்துச்சுன்றத நான் விசாரிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்படி தயாங் பேசிகிட்டு இருக்கான். யூங்கிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போது யூங்கி, ஜிமின், தயாங்
3 பேரும் இப்போ ஜேகே இருக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு தான் வராங்க. அதாவது தயாங்கோட வீட்டுக்கு தான் வராங்க. ஜேகே, உங்ககிட்ட விசாரிக்கணும். என்கிட்ட என்ன மைத்தோட விசாரிக்க போகிற? ஹே, என்னடா உன்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா ஒரு பர்சன் செத்து போய் கிடக்கும். சிஓ முயலுன்னு வந்தவங்க நிற்கலை. ஃபோன் அடித்தா ஃபோனு சுவிட்ச் ஆஃபு, லேண்ட்லைனுக்கு அடித்தா நாட் ரீச்சபிள், உன்னோட கேட்டுக்கு அடித்தா நாட் ரீச்சபிள். என்ன எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறியாடா? அதாவது என்ன சண்டை நடிக்கலாம்னு நினைக்கிறியா? இந்த தயாங்கிட்ட எதுவுமே நடக்காது. ஏய், என்ன அவனை நீ தானே சூசைட் பண்ண தூண்டி விட்ட. அவனை நீ தான் மர்டர் பண்ணியா அப்படின்ற மாதிரி தயாங் கேட்டுட்ருக்கான் ஜேகே கிட்ட. இப்போ ஜேகே அப்படியே தயாங்க பார்த்து, கிறுக்கடா நீ கிறுக்கா, என்ன மயத்துக்கடா அவனை நான் மர்டர் பண்ணோம்? என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பர்சனா நான் என்ன மயத்துக்கடா மர்டர் பண்ணோம்? இங்கே பாரு தயாங், நீ வீமுக்குனே நீ ரூட்டை என் பக்கம் திருப்பி விடுற. இதுக்கெல்லாம் ரீசன் நான் கிடையாதுன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தோம் என் பக்கம் ரூட்டை திருப்பி விடுற. இங்கே பாரு தயாங், இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது தயாங் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டுருக்கான். அப்படியே தயாங் ஜேகேயோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு, என்னடா மயிறு, அதை நான் பார்த்துக்கிறேன். யோகி, வீடு பூரா சர்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி யோகிக்கிட்ட சொல்லிட்டுருக்கான். யோகிக்குன்னா ஒன்றுமே புரியலை. ஜேகேவை அக்யூஸ் மைண்ட் தயாங் டீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ யோகி அப்படியே தயாங்க பார்த்து, ஜேகே இப்படிலாம் பண்ண மாட்டாடா. உடனே யோகி, நீ போலீஸால் வேறு எதுமான எனக்கே தரல, உன்னை வீட்டை சர்ச் பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி இப்போ யோகியை பார்த்து இப்போது தயாங்க அம்மா தான், அதாவது ஜேகேவோட அம்மா தான், தயாங் ஜேகேவை சந்தேகப்படுறியா? ஜேகே இப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா? ஏன் தயாங் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா? அம்மா, இங்கே அமைதியாக இருங்க, நான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். என்னோட வேலையை என்னை பார்க்க விடுங்கம்மா, தயவுசெய்து என்னோட வேலையை என்னை பார்க்க விடுங்க. இல்லாட்டினா உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஜேகேவையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். என் டியூட்டியை பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன். நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 பேரும் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ தயாங் கத்திகிட்ருக்கான். இப்போது இவங்கேயுமே வேறு வழியும் இல்லை. தயாங் ஆர்டர் போட்டால் அதை மீற முடியாது. அதனால் அவனும் வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்ருக்கான்டா. ஆனால் வீட்டுக்குள்ளே எதுவுமே கிடைக்கல. இப்போ லாஸ்ட்டாக ஜேகேவோட ரூமுக்கு போயிட்டு சர்ச் பண்ணுறான். கபோர்டு, பெட்டுக்கு அடியில், கட்டிலுக்கு கீழே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுறான். அவனோட ரூமில் எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடைக்கல. அதாவது ஒரு கேஸ் பற்றி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டுருக்காங்கன்னா அந்த மர்டருக்கு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்ல. ஸோ அது கூட இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இப்போ இவங்கேயுமே அப்படியே தயாங்கிட்ட டேய், நான் தான் சொல்கிறேன்ல ஜேகே அப்படிப்பட்ட பர்சன் கிடையாதுன்னு, ஏன்னா அப்படி நம்ப மாட்டுற? அவன் ரூம்லேயும் சரி இந்த வீட்லேயும் சரி எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல எனக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, தயாங்க ஒரு மாதிரி ஜேகே பார்த்து, ஹேய், ஃபோனுக்கு என்னடா ஆச்சு? ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அது எப்படின்னு எனக்கு தெரியாது. லேண்ட்லைன் என்னடா ஆச்சு? கேட்டோட லேண்ட்லைன் கட்டு எப்படின்னு எனக்கு தெரியாது. வீட்டோட லேண்ட்லைன் என்னடா ஆச்சு? வீட்டோட லேண்ட்லைனும் கட்டு, அதுவும் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்டா கேட்குறவன் கேனப்பையனாக இருந்தா என்னன்னு சொல்லுவியா? நான் போலீஸ்டா, என்கிட்டே கோதுமை குத்துறியா? ஜேகே, அது எப்பட்றா? ஃபோனும் உனக்கே தெரியாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். வீட்டோட லேண்ட்லைனு, கேட்டோட லேண்ட்லைனு எல்லாம் கட்டாயிருக்கும். என்னடா கிறுக்காக்கிட்டுருக்கியா? ஏய் யோங்கே, நான் தான் சொன்னேன்ல இதுக்கு பின்னாடி இவன் தான் இருக்கானு, ஏன்டா நம்ப மாட்ற? ஏய், உன் ஃபோனை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை மிரட்டி ஃபோனை கேட்டுட்ருக்கான். இப்போது தயாங் போலீஸாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கிறனால ஜேகேக்கு வேறு வழி தெரில. அதனால் ஃபோன் எடுத்து இப்போ அப்படியே தயாங்கிட்ட கொடுக்குறான். தயாங் இப்படியே இவங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்து, ஏய் டா, இதை கொண்டு போயிட்டு ஹெட் ஆஃபீஸில் கொடு, இதை நான் செக் பண்ண சொன்னேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்கக்கிட்ட கொடுக்க, இவங்கேயுமே அந்த ஃபோனை வாங்கி வச்சுக்கிறான். இப்போது தயாங் அப்படியே ஜேகே பார்த்து, இருடா மாப்பிள்ள, இதுக்கு ரீசன் யாருன்னு தெரியட்டும், தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்
அப்படின்ற மாதிரி இப்போ தயாங் அப்படியே வீட்டை விட்டு வெளில வரான். இப்போ யூங்கி அண்ட் ஜிமின் தயாங்க்கு பின்னாடியே வெளில வராங்க. இப்போ வெளில வந்த தயாங் ஒரு நிமிஷம் அப்படியே சடனாக பிரேக் ஆகி நிற்கிறான். இப்போ யூங்கியுமே தயாங் பார்த்து, ஏய் தயாங் என்னடா ஆச்சு, எதுக்கு இப்போ நிற்கிற? ஆமாம், வீட்டுக்குள்ளே செக் பண்ணியே, வீட்டுக்கு வெளியே செக் பண்ணியாடா? வீட்டுக்கு வெளியே செக் பண்ணியா? டேய் வீட்டுக்கு வெளியே எதுக்குடா செக் பண்ணணும்? என்னடா கிறுக்கு பையமையே பேசுகிற? யாருடா கிறுக்கு பையன்? உள்ள ஒருத்தன் நம்மளை எல்லாத்தையும் கிறுக்காக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு யோங்கி, இந்த வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்ட, எதுவுமே கிடைக்கல. அப்போ வீட்டுக்கு வெளியே சர்ச் பண்ணோம். யோங்கி போயிட்டு இந்த வீட்டுக்கு வெளியே சர்ச் பண்ணு. ஏ ஜிமினா நீ இங்கிட்டு போ, ஏ யோங்கி நீ இங்கிட்டு போ, 2 பேரும் இப்போ சர்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்போ தாங்க ஆர்டர் போடுறான். இவங்கிக்கு மீறவும் இல்லை. தாங் வந்து ஜேகேவை ரிவெஞ்ச் எடுக்கணுன்றக்காண்டி தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான். தென் எதுக்குன்னா ஜேகேவோட அம்மா தயாங்கோட அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அது தயாங்க்கு பிடிக்கலை, ஜேகேயுமே பிடிக்கலை. ஜேகே அண்ட் ஜேகேயோட அம்மாவை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி தான் தாங் நல்லவே மாதிரி அவங்க அம்மா கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜேகேவை ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கான். இது ஜேகே அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பான், தாங் நல்லவன் கிடையாது, அவனை நம்பாதீங்க, அவன் வீம்புக்குன்னே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜேகே எவ்வளவோ அவங்க அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஆனால் இவன் நல்லவே மாதிரி நடிக்கும்போது அவங்க அம்மா எப்படி நம்புவாங்க? அதனால இல்லை தாங் அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் தாங் உண்மையிலேயே ஜேகேவை எதுலையாவது சிக்க வைக்கணுன்றக்காண்டியே கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருந்தான். அதுக்கேற்ற மாதிரி இந்த கேஸுமே கிடச்சிருச்சு. ஜேகேவை தாங் சும்மா விடுவானா? ஜேகேவை சுத்தமாகவே தாங்க்கு பிடிக்காது. பிகாஸ் ஜேகே தாங்கோட ஸ்டெப் பிரதர்டா. இப்போது இங்கே யூங்கி ஒன் சைடும் ஜிமின் ஒன் சைடும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது யூங்கிக்கு தாண்டா ஒரு தடம், பூட்ஸு தடம், அதாவது ஷூ தடம் வந்து தெரியுது. அது பின் கேட்டில் இருந்து செவுரு எகிரி குதித்து வந்திருக்க மாதிரியும், அது நேராக லைன் மார்க் வந்து ஜேகேவோட விண்டோஸில் நிற்கிற மாதிரியும் தெரியுது. இப்போது இவங்க ஒரு மாதிரி சாக்கா பேந்த முழிச்சிட்டு அந்த ஷூ தடத்தையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ தாங் வரான். ஏய் என்னத்தடா பேந்த பார்த்துட்டு நின்றுட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போது இவங்கியுமே தாங்க பார்த்து, தாங் இங்கே பாரு ஷூ தடம் அந்த செவுத்துலேருந்து வருது, நேராக ஜேகேவோட விண்டோஸ்க்கு தான் வந்துட்டு ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி காமிக்க இப்போ தயங்கும் பார்க்குறான். இப்போ இவங்கிய பார்த்து, நான் தான் சொல்கிறேன்ல கொலையாளி வீட்டுக்குள்ளே தான் இருக்கான்னு, இதுக்கெல்லாம் ரீசனே ஜேகே தான், ஏனையே தான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, வா போவோம் அப்படின்ற மாதிரி யூங்கியும் ஜிமினையும் கூப்பிட்டுட்டு இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே திருப்பி தயாங் போகிறான். இப்போது அப்படியே ஜேகே கிட்டே போயிட்டு, ஏய் சிசிடிவி ஏறா, சிசிடிவியே எடு அப்படின்ற மாதிரி கேட்க, அங்கே ஆல்ரெடி அவன் செக் பண்ணி பார்த்துட்டான், அதுவே பிளாங்காக தானே இருந்துச்சு. தயாங் அது அது சிசிடிவியும் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே சொல்ல, தயாங் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு, என்னடே என்னடா எனக்கே காது குத்திக்கிட்டு இருக்கா, எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறியா ஜேகே? அதாவது எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு, நீ தான் குற்றவாளி அக்யூஸ்டுன்னு கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளைமாயி அண்டர்ஸ்டாண்டாக நடிச்சுக்கிட்டு இருக்கியா என்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்கான். தயாங் நீ என்னை ரிவெஞ்ச் எடுக்கணுன்றக்காண்டி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் எனக்கு எதுவுமே தெரியாது தயாங். ஏய் முறாவாய இவங்கே இப்போ சொல்கிறேன், நான் இங்கேயே இருக்கேன், நீ போ ஹெட் ஆஃபீஸில் இந்த ஃபோனை கொடுத்து உடனே உங்க வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஆர்டர் போடுறான். இவங்க மீற முடியல, இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. தென் ப்ரூஃப் எல்லாமே ஜேகேக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. அதனால் இவங்களுக்கும் வேறு வழி தெரியாமல் ஜிமினியும் கூப்பிட்டுட்டு இப்போ ஹெட் ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கான். ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு அந்த ஃபோனை கொடுத்து அதை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ், நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஆனால் எதுவுமே இல்லை. இப்போது செக் பண்ணி பார்த்தா அந்த ஹெட் ஆஃபீஸோட லீடரும் இவங்கக்கிட்ட இந்த ஃபோனில் அப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லைன்ற மாதிரி இப்போ இவங்கக்கிட்ட சொல்ல, இப்போது ஹெட் ஆஃபீஸோட மெயின் இன்சார்ஜ் வராங்க.
வந்து இப்போ யுங்கியை பார்த்து, வாங்க யுங்கி, என்ன புதுசாக என்ன கேஸு, அந்த கிங்கோட கேஸ் தான் இப்போ போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஹெட் ஆஃபீஸோட இன்சார்ஜ் கேட்க இவங்கயுமே ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். இப்போ அந்த ஃபோனை வாங்கி இப்போது அந்த ஹெட் ஆஃபீஸோட இன்சார்ஜ் தான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. பா, யாரோட ஃபோன் இது? ரொம்பவே பலை கில்லாடியாலாம் இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க சார்? என்னாச்சு? இல்லை, எல்லாத்துலேயும் இருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. போலீஸ் என்ன சும்மா மண்ணு நினச்சிட்டு இருக்காங்களா? ஆ, எல்லாமே டஸ்ட்பினில் இருக்குன்னு எங்களுக்கு என்ன தெரியாதா? அப்புறம் நாங்கள் என்ன இந்த ஹெட் ஆஃபீஸோட இன்சார்ஜு அப்படின்ற மாதிரி அவர் செல்லையே நோங்கி நொங்கு எடுக்கிறாரு. இப்போது ஒரு மெசேஜ் தான் வாட்ஸ்அப்பில் இருந்து வந்திருக்கு. தென் அது கிங்கோட செல்லில் இருந்து தான் ஜேகேக்கு வந்திருக்கு. ஸோ ஜேகேயும் அதுக்கு திருப்பியுமே ரிப்ளை பண்ணியிருக்கான். இது எல்லாமே அந்த ஃபோனில் இருக்குது. இவங்க ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். தென் வாட்ஸ்அப்லேருந்து டெலீட் பண்ணப்பட்ட ஒரு மெசேஜ் அந்த இன்சார்ஜ் மூலிமா டஸ்ட்பின்லேருந்து எடுக்கப்பட்டாச்சு. ஸோ ஜேகே தான் குற்றவாளி அப்படின்றது யூங்கிக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு மாதிரி ஷாக்கா, ஜேகே இது நீ தான் பண்ணியா? எதுக்கு பண்ண? ஏன் என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி யூங்கி ஒரு மாதிரி ஷாக்கு. அதே சேம் டைம் ஜிமினுக்கு ஒரு மாதிரி வெறியாகுது. ஏன்னா ஃப்ரெண்டோட கொலைக்கு காரணம் ஃப்ரெண்டை தூண்டி விட்டு மர்டர் பண்ண வச்சுருக்கதே ஜிமினோட சிஇஓ ஜேகே தான். அதனால ஜிமினுக்கு செம்ம இரிட்டேட்டிங். ஜேகே மேலே செம்ம டென்ஷன். ஜேகேவை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், ஜேகேவை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஜிமினோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. யூங்கிக்கு ரொம்ப பெரிய சாக்கு. இப்போ தயாங்க்கு தான் யூங்கி கால் பண்ணுறான். கால் பண்ணி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் இன்ச்சி இன்ச்சா தயாங்கிட்ட சொல்கிறான். தயாங் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே ஜேகேவை பார்க்குறான். ஜேகே, கேம் ஓவர். மாட்டிக்கிட்டடா, மாட்டிக்கிட்ட. நான் தான் பெரிய வேணா இருந்தாலும் தம்மயிறு நீ தாண்டா அக்யூஸ்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு, எதுக்கு கிங்க சூசைட் பண்ண தூண்டி விட்ட? சொல்கிற மயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட கேட்டுட்ருக்கான். ஜேகே இப்போ ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே ஸ்மைல் பண்ணுறான்டா. ஸ்மைல் பண்ணிட்டு, ஏய் என்னோட போலீஸ் மயிறு, உன்னோட போலீஸ் புத்தியை வந்து என்கிட்ட காமிச்சிட்ருக்க. இந்த ஜேகே தான் கிங்கை சூசைட் பண்ண தூண்ட வச்சது. என்னடா பண்ண முடியும் உன்னால்? என்ன மயிரை பிடுங்குவ? நான் தான் சொன்னேல, உன்னோட இன்வெஸ்டிகேஷனை நீ ஸ்டார்ட் பண்ணு. என்னோட இன்வெஸ்டிகேஷனை நான் ஆக்டிவ் பண்ணுறேன்னு சொன்னேல, வேறு பண்ணிட்டேனா? என்னடா பண்ண முடியும் உன்னால்? நான் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு பப்ளிக்கு உன்னால் நிரூபிக்க முடியுமா? தயாங்கா? உன்னால் முடியாது. பிகாஸ் ஜிமினோட சிஸ்டர் என்னோட கஸ்டடியில் இருக்காங்க. ஜிமினுக்கு அவனோட சிஸ்டர் உயிரணுனா என்னைய பற்றின நியூஸ் வெளியில் வரக்கூடாது தயாங், வரக்கூடாது. புரியுதா? ஆமாடா, கிங்கோட சூசைடுக்கு பின்னாடி நான் தான். கிங்குக்கு சூசைட் ஆகலை, கிங்கோடது மர்டர். தென் பண்ணது நான். உன்னால் முடிஞ்சா என்னைய பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் போடு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜிமினோட சிஸ்டர் என்னோட கஸ்டடியில் இருக்கா. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுண்ணா. ரூட்டில் நீ வரக்கூடாது தயாங். ஒரு வேளை அவள் செத்தாலும் கவலையே கிடையாதுண்ணா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீ அரெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஜேகே இப்படி பேசுகிறான்டா. ஆனால் தயாங் தான் ஜேகேவை ரிவெஞ்ச் எடுக்கிறான்னு பார்த்தா தயாங் ஜேகேவை ரிவெஞ்ச் எடுக்கலை. ஜேகே தான் இப்போது தயாங்கை ரிவெஞ்ச் எடுத்துகிட்ருக்கான். ஸோ ரிவெஞ்ச் ரொமான்ஸ் இப்போலேருந்து ஸ்டார்டிங். இந்த 1 ஷாட்டை நான் 2 ஷாட்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. செகண்ட் ஷாட்டில் பார்ப்போம்.
ஜேகே என்ன பண்ண போகிறான்? தேங்க் ஜேகேவை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் போட்டுருவானா? ஜிமினோட சிஸ்டரை தேங்க் காப்பாற்றிடுவானா? அண்ட் ஜேகே கிங்கை எதுக்காண்டி சூசைட் பண்ணிக்க தூண்டி விட்டான்? இதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் ரொம்ப க்ரைம் சீனாக, ரொம்ப எமோஷ்னலாக, செப்பரிங் ஆஃப் த மூமெண்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடாப்டர் ஸ்டெப் பிரதர்ஸ் ஒன்று சேர்ந்துருவாங்களா இல்லை பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஓகே, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் பார்ட்டு சீக்கிரம் போடுங்கன்னு சொன்னால் தான் நான் நெக்ஸ்ட் பார்ட்டு சீக்கிரமாக போடுவேன். ஸோ அதனால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் டார்மிஸ், பாய். செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். பாய்.